திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய திராவிடிய வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் முருகப்பெருமானுக்கு மனைவி வேணா 2 இருக்கலாம், அதுக்காக 2 இடங்களிலே தீபம் ஏற்ற முடியாது என்று முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் விதமாக நக்கலாக கோர்ட்டிலே நான் வாதாடி இருக்கிறார் இந்த நாரப்பய. எப்பா திராவிட வழி வந்த வழக்கறிஞரை திராவிடம் தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கதையை பொது வழியில் நம்மலாம் பேசுவோமா? ஆபாச வார்த்தைகளை அள்ளி தெளித்தும் விபச்சாரிகளுடைய வீடுகளில் வைத்திருந்த பணத்தை உருவி எடுத்தும் நீங்கள் தமிழகம் முழுக்க திராவிடத்தை வளர்த்த லட்சணத்தை எல்லாருக்கும் தெரியும். அதை பொது வழியில் போட்டு உடைப்போமா இல்லை விவாதிப்போமா? திராவிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்டுமரம் உட்பட அத்தனை தலைவர்களுக்கு எத்தனை மனைவிகள், எப்படி மனைவியானார்கள் என்பதை பொது வழியில் நம்மெல்லாம் பேசலாமா? இறந்து போன தலைவர்களுடைய புகழை கெடுக்கக்கூடாதுன்னு நாகரிகம் கருதி நாங்கள் எல்லாம் விலகி செல்கின்றோம். ஆகையால் முருகப்பெருமானை தமிழினத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பொது வழியிலேயோ கோர்ட்டுகளிலே வாதாடுவதை அவமானப்படுத்துவதை அசிங்கப்படுத்துவதை வேடிக்கை பார்க்க மாட்டோம்.